ஒரே சாதி மட்டும் வாழ்ற ஊர் இன்ன வரைக்கும் இருக்கு. அதனால பாதிக்கப்பட்டவன் நான். சொந்த வாழ்க்கையில் நடந்ததை கதையாக எழுதி நான் வந்து என் தம்பி தான் டைரக்டர் ரமேஷை கொடுத்து இயக்க சொன்னான். சுப்பிரமணியம் நம்ம அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய நண்பரை திரைப்படங்களில். அதற்கு பிறகு தயாரிப்பு நிர்வாகியாக பார்த்துருக்கேன். இப்போ நடிகராக பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எங்கள் நண்பர் சுப்பிரமணியம். ஒரு அப்பா இறந்து போனது கூட அவரால் ஊருக்குள்ளே போக முடியலன்னா அப்படிப்பட்ட அந்த ஊர் யார், அந்த ஊரில் உள்ள மனிதர்கள் யார், இன்னும் அவரெல்லாம் கடவுளா? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த பத்திரிகை நண்பர்கள்லாம் போய் அந்த ஊரில், ஏன்னா இதுக்கப்புறம் இவர் மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. ஒரு லவ்ங்கிறது ஊரில் நடக்கிற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கா, இனி பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால தீர்வு என்ன ஆகும், எவ்வளோ வன்முறைகள் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ இவர் என்ன ஆசைப்பட்டார், ஒன்றுமே ஆசைப்படல. நம்ம ஊரில் லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணார், அப்புறம் வந்து எவ்வளோ பிரச்சனை. ஒரு லவ்வில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சேர்ந்துருவாங்க, இல்லை ஒரு கல்யாணத்தில் சேருவாங்க, இல்லை இறப்பில் சேருவாங்க, இது சகஜம். ஆனால் அதையும் மீறி இன்னும் அந்த ஊர் கட்டுப்பாடுனா அந்த ஊர் இன்னும் அவ்வளோ பெரிய என்ன இல்லை குளிச்சு வந்தது. அதாவது பத்திரிகை மீடியாக்கள்லாம் அந்த ஊரில் போய் இதுக்கு ஒரு சால்வேஷன் முற்றுப்புள்ளி நிர்வகிக்கணும். இவர் என்ன ஆசைப்பட்டார், ஊரு தன்னை ஏற்றுக்கணும், ஊருக்கு தன்னை மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அது நடக்கலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மீறி வந்து இதுக்கு நீங்கள் தான் சால்வேஷன் பண்ணணும். இதுக்காக பயந்துக்கிட்டு போகிற அளவுக்கு ஊரில் எவனும் கடவுளும் கிடையாது. ஜெயிச்சு போகணும்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியாத லெவலுக்கு போகணும். அவ்வளோலாம் இன்னும் உங்கள் காலகட்டத்தில் மாறி போச்சு. அவனெல்லாம் இருக்கானுங்களா இல்லையா? அவனும் இப்போ உங்கள் சூழ்நிலையில் அங்கே வயசானவங்க எவ்வளோ பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இருக்க யங்ஸ்டர் அதை தாண்டி இருக்கிறாங்க. எனக்கு நீங்கள் இவர் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஊர் தன்னை ஏற்றுக்கணும், தான் ஊர் மதிக்கணுங்கிறது அவர் நல்ல விஷயமா தான் அவர் வந்து ஒரு பெரிய மீடியா இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்து அந்த மீடியா வந்து வெளிவலத்து கொண்டுறாரு. இவரு தன்னை மதிக்கணும், தான் ஊருக்காரங்க தன்னை ஏற்றுக்கணும்னா அங்குள்ள எவ்வளவோ வயசானவங்க இருப்பாங்க. நீங்கள் நேரடியாக செய்ய முடியல, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க, நாங்களுக்கு கோயிலுக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் நேரடியாக செய்யணும்னால யார் அவருன்னு உங்களை தேடி வர்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை உருவாக்குங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா மீடியாங்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்தியை வச்சுருக்கீங்க. எல்லாரும் பயந்து ஊரை விட்டு ஒதுங்கி போனீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை டச் பண்ணிடுறீங்க. இந்த பிரச்சனைக்கு இப்படியே முடிவு, இது வந்து இந்த பிரச்சனைக்கு இதே முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு மேலே யாரும் பாய்ச்சிடக்கூடாது. ஏன்னா அப்பா இறந்து போனது கூட ஒருத்தன் போக முடியலன்னா அப்போ அது என்ன ஊருங்கிறது பத்திரிகை மீடியா வந்து அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன். எவ்வளோ கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, எவ்வளோ ரவுடிஸ் இருக்குது. அது நான் அவ்வளோ பெரியதா ஆனைப்பட்டி என்ன ஆண்டவன் பிறந்த நேரமா இல்லையே. சராசரி மனிதனோட என்ன ஜாதி வரி, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லணும். அது பத்திரிகை மீடியா உள்ளே இறங்கி இதை வந்து பெரிய பூதகரமாக்கு இந்த பிரச்சனையை. படம் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, கருத்துள்ள விஷயம் சொல்லியிருக்காரு. படம் சின்ன படம் பெரிய படம் இல்லை, என்ன கண்டென்ட் எடுத்துருக்கிறத பொறுத்து தான் ஒரு சினிமாவோட வெற்றி தோல்வி. ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி பத்திரிகை மீடியா தான் வைக்கணும். அதுக்கு வந்து இது முன் உதாரணமாக இருக்காரு. இந்த இயக்குனர் முன் உதாரணமாக இருக்காரு. படத்தை வெற்றி படமாக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை.